ஹலோ ஆல், வெல்கம் டு அவனும் நானும் சேனல். இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. என் ஹஸ்பண்டோட 25th பர்த்டே செலப்ரேஷன் vlog தான் இது. அவங்க பர்த்டேக்கு பிஃபோர் டே என்ன கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸாக ஹேர் கட் பண்ணிக்கோன்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. எவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே அந்த கேட்ச் கிளிப் எடுத்து தலையில் போட்டு தான் நெக்ஸ்ட் என்ன ஒர்க்னாலும் பண்ணுறது. பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இந்த டைசன் கார்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்லாம் ஐடியா வந்துச்சுன்னா, நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ஃபோரம் மால் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பில் இவங்க கார் எடுத்து வச்சு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பர்த்டேக்கு இதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அது ட்ரை பண்ணேன். இதில் இருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி ஹாட் வீல்ஸ் கார்லாம் இல்லை. இந்த ஸ்டாண்ட் அப்புறம் இந்த கராஜ் கீ ஹோல்டர் ரெண்டுமே இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் 40 கார்ஸ் கிட்ட வைக்கலாம் இந்த ஸ்டாண்டில். பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிட்டு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இது வாங்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வாங்கினேன். பட் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது 25th பர்த்டேன்றனால அந்த 25ன்ற பலூன் வாங்கியிருந்தேன் 25ன்ட்டு. இந்த 2 பலூன் ஊதும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த 5 வந்துட்டு ப்ளோவே ஆகலை. லைட்டெல்லாம் அழகாக டபுள் சைட் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதையுமே ட்ரா பண்ணிவிட்டு சரி ஓகே இதிலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாதுன்ட்டு அதையும் விட்டுட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ குண்டு. இங்கே பாரு. என்னடா சிரிக்கிற? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். உள்ள வந்து மேடம் ஃபுல்லா வந்து எனக்கு பர்த்டே டெக்கரேஷன்ஸு பலூன்லாம் இவங்களே பண்ணி ஃபுல்லா பலூனு அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு வச்சு லைட் செட் பண்ணி ஸோ எல்லாமே எனக்காக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணாங்க எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஆக்சுவலி என்ன பண்ணாங்கன்னா, நான் எப்பயுமே முன்னாடிலாம் போகும்போது கேட்பேன், குட்டி குட்டி கார்லாம் கேட்பேன். ஸோ அது வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காரும் கலெக்ட் பண்ணி ஹாட் வீல்ஸ் கார்ஸ் கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்கு ஸ்டாண்டு வாங்கி அந்த ஸ்டாண்டில் செட் பண்ணி லைட் செட் பண்ணி ஸோ பக்கத்தில் கீ ஹோல்டர் கார் மாதிரி சின்னதாக வாங்கி எனக்காக அவங்க வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே வாயில் கேட்டிருந்த கார் வந்து எனக்கு வாலில் ஆக்சுவலி இவங்களே வாங்கி அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு. பார்த்தோன்னு ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டேன் நான். உனக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு பேசி அனுப்புடா அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ லென்த்தாக அவனால் முடிஞ்ச அளவுக்கு பேசி அனுப்பியிருக்கான். நெக்ஸ்ட்டும் பேசியிருக்கான், அதையும் கேளுங்க. கேக்கும் வர வெட்டினாங்க. ஸோ அந்த கேக் என்னன்னா, வாங்க போகும்போது நானும் தான் போனேன். ஆக்சுவலி கேக் ஷாப் வெளியில இருந்தேன். ஸோ நீங்கள் வெளியிலேயே வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. எனக்கு வந்து ஆக்சுவலி எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா, எனக்கு கேக்கு தான் தெரியுமே. சரி என்ன பண்ணுறா கேக்லன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கேக்கில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். கேக்கில் என்ன சர்ப்ரைஸ், ஏதாவது கேக்கு உள்ளே ஏதாவது ரிங்கு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். சீச்சி அதெல்லாம் இல்லை அப்படின்னா. சரி கேக்கில் என்னதாவது பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி விட்டேன். அவள் உள்ளே போயிட்டு கேக்கும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு இந்த கேக்கும் வெட்டுறோம். ஸோ வெட்டும் போது அவங்க கேக்கில் என்ன இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் எப்பயுமே ரெஸ்ட் ரூம் போனால் உடனே வரமாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவேன். ஸோ அது என்னன்னா, அது அப்படியே கேக்கில் வரைஞ்சி ரெஸ்ட் ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எடுத்து எனக்கு வந்து கேக்கில் அதை ரெடி பண்ணி என்னை வெட்ட சொன்னான். பண்ணுறது தப்பான விஷயம். அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வேற பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனை பற்றி. மார்னிங் எந்திரிச்சதே லேட்டுன்றனால ஆஃப்டர்நூன் வெளியில் சாப்பிட்டுட்டு ஸ்கை ஒன் மால் போயிருந்தோம். ஃபன் சீட்டில் கேம்லாம் ப்ளே பண்ணி டாய்ஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் காட்டுறேன். நாங்கள் நிறைய வின் பண்ணோம். அது வீடியோ எடுக்கிற டைமில் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. வீடியோ எடுக்காத போது நிறைய விஷயம் கிடச்சிது. அதில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கேம் வந்து அன்லிமிட்டெட். அது வந்து எடுக்கிற வரைக்கும் விளையாடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே அது வந்துருச்சு. அதனால தான் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருந்திருப்போம் ஃபன் சிட்டியில். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் 2 பேருமே.
அவங்க ஆல்ரெடி இதுக்கு போயிருக்காங்க. நான் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது. ஃபன் சிட்டி முடிச்சுட்டு மூவி போயிருந்தோம். இது ஆக்சுவலி ட்ராகன் மூவி என்ன மூவின்னு கூட எனக்கு தெரியல. நான் வேறு தூங்கிட்டேன் நடுவில். அவங்க தான் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தது. 3D மூவி. மூவி முடிச்சுட்டு கீழே மினிஷோ போயிருந்தோம். அங்கே போய்ட்டும் கார் டாய்ஸ் எடுத்து வச்சு கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன சொல்கிறது. இந்த திங்ஸ்லாம் தான் ஃபன் சிட்டியில் எங்களுக்கு கிடைச்சது. அந்த பால்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை விட ஹைலைட்டு இந்த குட்டி குண்டன் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பெட்டு பக்கத்துலேயே படுக்கும் போதெல்லாம் அவனை பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்கிட்டுருக்கேன். நைட் டின்னருக்கு ஹோட்டல் தான் போயிருந்தோம், பாட்ரி கிச்சன். இங்கே எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி நைட் தீம் அப்புறம் ஆம்பியன்ஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். ஃபுட்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் இவ்வியெல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணல. பட்டர் கார்லிக் நான், ட்ராகன் சிக்கன் இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் வீட்டுக்கு போகலாமா வெளியில் போகலாமா வீட்டுக்கு போகலாமா வெளியில் போகலாமான்னு பிளான் பண்ணி சரி ஓகே பெசன்ட் நகர் பீச் போகலான்னு சொல்லி போனோம். நாங்கள் போகும்போதே நைட் ஒரு 11 கிட்ட இருக்கோம். அப்போவுமே அவ்வளோ பேர் இருக்காங்க பீச்சில். சாட்டர்டே நைட் அது. எல்லா ஷாப்ஸ் குட்டி குட்டி ஸ்டால் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் எதுவுமே வாங்கி சாப்பிடல. ஆல்ரெடி சாப்பிட்டு போகணும் அப்படின்றனால வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான். இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பெருசாக ரொம்ப கிராண்டாக ஹெவியாக ரொம்ப செலவு பண்ணி அப்படிலாம் எதுவும் பண்ணல. ரொம்ப சட்டிலாக மினிமலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அவங்களுமே ஹாப்பி தான்.